மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பொது தராதர சாதாரண தரத்திற்கு தோற்றும் சுமார் 20 மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை விண்ணப்பிக்காமல் இருந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கல்வி வலயத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் ஆசிரியரின் பொறுப்பில் இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தரத்திற்கு தோற்றும் மாணவர்களுக்காக தேசிய அடையாள அட்டை விண்ணப்பிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துள்ளது. எனினும் மாணவர்கள் நேற்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வரையிலும் அப்பாடசாலையில் கல்வி பயிலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கரங்களுக்கு தேசிய அடையாள அட்டை கிடைத்திருக்கவில்லை. இதனை அறிந்த பெற்றோர் குறித்த பாடசாலை அதிபரையும் ஏனைய ஆசிரியர்களையும் தொடர்பு கொண்டதற்கு இணங்க வெள்ளிக்கிழமை அன்று குறித்த ஆசிரியரின் வீடு தேடி சென்ற அப்பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் பிரிதொரு ஆசிரியர் விடயங்களை கேட்டறிந்த போது அவர் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் ஆவணங்களை அவரது வீட்டிலேயே வைத்திருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் துரிதமாக செயற்பட்ட மற்றைய ஆசிரியர் அவரிடமிருந்து அனைத்து ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு அன்றைய தினமே மாணவர்களுக்குரிய தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக் கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்திருந்தமைக்கு அமைய மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியதாக பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதிக்குள் நிரந்தர அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டியுள்ளது எனவும் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். மாணவர்களின் எதிர்காலத்தை நோக்காக கொண்டு செயற்படும் ஆசிரியர்கள் மத்தியில் இவ்வாறான ஆசிரியர்களுக்கு கல்வி திணைக்களம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர்.